ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பொறுத்திரு, எல்லாம் மாறும். பொறுத்திரு, வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாகவே நடக்கும். பொறுத்திரு, எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய பொழுதுகளில் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து தான் உங்களை தேடி ஓடி வந்திருக்கிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதேதோ என்னிடம் கேட்கிறீர்கள். அதாவது இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று. நான் உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நான் உங்களுக்கு மிக மிக பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருப்பேன். எந்த இடத்திலேயும் எந்த பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தப்பான பாதைகளுக்கு செல்ல விட மாட்டேன். நிறைய பேருக்கு ஒன்று பிடிக்கவில்லை. அதாவது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையில் இல்லை. நீங்கள் தனிமையில் இருக்க போவதும் இல்லை. உங்களை நிறைய பேர் நினைக்கிறார்கள், இவளுடைய வாழ்க்கை மோசம், இவளுடைய வாழ்க்கை இப்படி அப்படி என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டுமா? உன்னுடைய வாழ்க்கை சிறந்தது. உன்னுடைய வாழ்க்கை அற்புதமானது. எந்த ஒரு தவறும் நடக்காது. எந்த ஒரு தவறையும் நான் நடத்தவும் விடமாட்டேன். இந்த சாயை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கும். நிச்சயமாக சந்தோஷம் என்பது இருக்கும். சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நினைக்காதே. அவர்கள் எப்பொழுதும் எல்லா காரணத்திலேயும் இவன் வாழ்வானா, அவன் வாழ்வானா, இவன் வாழ மாட்டானா, இதே எண்ணம்தான். உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும். அதாவது ஒரு நல்லவன் இருக்கிறான் அப்படி என்றால் அவனை சுற்றி 10 கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று நினைக்காதே. ஏனென்றால் இங்கு நிறைய பேர் அடுத்தவன் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை அல்லவா? அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் தவறாக நடக்காது. சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் யோகமாக இருக்கும். காரணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு இடத்திலேயும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். மனதளவில் உடைந்து போய் இருக்கிறாய், மனதளவில் உளைச்சலோடு இருக்கிறாய், நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். இது எல்லாம் கூடிய விரைவிலேயே மாறும். அழுது கொண்டே இருப்பதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அழுது கொண்டே இருப்பதில் எந்த ஒரு இதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. என்னை நம்பிவிட்டாய், உங்களுக்கான சுபத்துவத்தை செய்கிறேன் என்று சொல்லியும் விட்டேன். மேலும் 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 கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்தான் தவறு செய்கிறீர்கள் என்பது அர்த்தம். புரிந்ததா? நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள், திருப்தியோடு இருங்கள். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு எந்த மனிதர்களும் குறுக்க வந்து நிற்க முடியாது. உங்களுடைய சந்தோஷத்திற்கு, அதாவது கெட்டது நடத்த எந்த தெய்வத்திற்கும் மனசும் வராது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசையாக பார்க்கிறாய். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாய். அந்த ஆசைகள் எல்லாவற்றுக்கும் நான் எப்படி தங்கமே உனக்கு ஒரு பாரமாகவும், அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கவும் வந்து நிற்பேன். கொஞ்சம் பொறு, எல்லாவற்றையும் மாற்றுவேன். சில பெண்கள் தான் உனக்கு தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். சில பெண்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நல்லது நடப்பது கிடையாது. அதற்கெல்லாம் காரணமே யார் என்றால் சில பெண்கள் தான். பெண்கள் அதாவது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் கஷ்டம் கொடுத்தால் அது கவலையாகத்தானே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் தான் கஷ்டத்தை கொடுக்கிறார். அதுவும் அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லிக்கொண்டு இருக்கிறாள்? இப்பொழுது நீ எப்பொழுது விசேஷத்திற்கு வருவாய், உன்னை எப்பொழுது மனதில் இருக்கும் அத்தனை விதமான கேள்விகளையும் கேட்போம் என்பதிலேயே இருக்கிறாய். தங்க பிள்ளையே,
வாழ்க்கையில் நிறைய பொழுதுகள் அவமானங்கள், நிறைய பொழுதுகள் கவலைகள், நிறைய பொழுதுகள் ஏக்கங்கள் என்பதோடு வாழ்கிறாய். எல்லா நிமிஷத்திலேயும் பொறுமை கொள்ளுங்கள். எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதத்தோடு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பதையே நம்புங்கள். நீங்கள் ஒவ்வொரு கட்டமும், ஒவ்வொரு விதமான நேரமும், அற்புதமும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே சந்தோஷம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் கணித்து விட்டேன். இனிமேல் என்ன நீங்கள் கவலைப்பட போகிறீர்கள்? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளப் போகிறீர்கள்? எல்லா நாளும் இனி இனிமையான நாளை, எல்லா பொழுதுகளும் இனிமையான பொழுதுகளை நாளுக்கு நாள். வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு அதிகமான வேதனைகளை சம்பாதிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அமைதியாக இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம், நிச்சயமாக சத்தியமாக நான் ஒவ்வொன்றையும், உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் அற்புதமாக செய்து கொடுப்பேன், அதிசயமாக செய்து கொடுப்பேன் என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது. நிறைய பொழுதுகள் தோற்றுவிட்டீர்கள். நிறைய பொழுதுகள் வாழ்க்கையில் கஷ்டமான விஷயத்தை செய்து விட்டீர்கள். அதாவது ஒன்றுமே பிடிக்காது, ஆனால் அது செய்துதானே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனால் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்புகள், சில பேருடைய முகத்தை பார்க்கும் பொழுது வெறுப்புகள் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், நாம் தான் இப்பொழுது இப்படி இருக்கிறோம் என்பதெல்லாம் இருக்கிறதல்லவா? அந்த மாதிரியான எந்த ஒரு தீய விஷயமும் மற்றவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. நல்லவர்களால் மட்டுமே, அதாவது என்னால், தெய்வங்கள் ஆகிய எங்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும். கெட்டவர்களால் சரி, இல்லை மற்றவர்களாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்காது. சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு. சிறப்பான ஒரு அற்புதம் உண்டு. சிறப்பான அதிசயங்களும் உண்டு. நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். விறுவிறுப்பான சூழ்நிலைகள், விறுவிறுப்பான விஷயங்கள், அதாவது சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் விறுவிறுப்பாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதாவது நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் கவலையோடு பார்த்தாயோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். அதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான சோகங்களும் நீங்கும். யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து பயப்படாதீர்கள். இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று எதையும் நினைத்து பயப்படாதீர்கள். காரணங்கள் என்னவென்றால் நீங்கள் வேறு யாரையும் நினைக்கவில்லை, என்னை தானே நினைக்கிறீர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்று நம்புகிறீர்கள் அல்லவா? கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும், எல்லா நேரத்திலேயும் சுவாரஸ்யங்களோ திருப்பங்களோ கண்டிப்பாகவே நடக்கும். விறுவிறுப்பான மாற்றங்களுக்கும் விறுவிறுப்பான ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக சேரும். கவலை இல்லாமல் இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.